இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பார்த்துட்டு போய் ஏமாந்த பல பேர்ல நானும் ஒருத்தங்க. அட ஆமாங்க, இப்ப நம்ம பார்க்க போறது சபரிமலை புல்மெட்டு வழியை பத்தி தாங்க. பெருவழிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கிற இந்த புல்மெட்டு பாதையை பத்தி யாருமே முழுசா போட மாட்டாங்க. சின்ன சின்ன குழந்தைகளையும் வயசானவங்களையும் மட்டும் இந்த வழியில யாருமே கூட்டு போயிடாது. ஏன்னா கீழே இருக்கிற வரைக்கும் ஓகே, மேல ஏறிட்டீங்கன்னா எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது. பெருவழியை பொறுத்த அளவுக்கு தேவைக்கும் அதிகமான கடைகளையும் நீங்க பார்க்கலாம். ரொம்பவும் முடியலைன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக விதியையும் பார்க்கலாம். ஆனா நீங்க புல்மெட்டு பாதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்க ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கம்பல்சரி 6 மணிக்குள்ள இறங்கியே ஆகணும். நீங்க ஃபர்ஸ்ட் நடக்கிறத கூட நடந்துடலாம். ஆனா கடைசி ஒரு 6 கிலோமீட்டர் இறக்கம் வரும் பாருங்க, ஏண்டா வந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு கை பாத்துருதுங்க. இந்த வீடியோவை பாக்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், குழந்தைகளையும் மாளிகைபுரத்தையும் தயவு செஞ்சு இந்த வழியில போக வேண்டாம்னு வேண்டிக்கிறேன். நீ என்னடா சொல்றது, நான் அப்படிதான் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு வாட்டர் பாட்டிலும் ஆரஞ்சும் ஆப்பிள் எல்லாம் வாங்கிட்டு போயிருங்க. ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டு புல்மெட்டு பாதைக்கு போய் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. மிடில் ஏஜ்ல இருக்கிற பசங்களுக்கும் சுவாமிமார்களுக்கும் இந்த வழி ஒரு அற்புதமான வழி. அதனால இந்த வீடியோவை பார்த்துட்டு தப்பிச்சவங்களும் இல்ல நான் போயே திருவன் போறவங்களும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கங்க மரங்க பிடிச்சி தெரியா